காங்கிரஸ் கட்சி இன்னும் தெளிவாக திமுகவோட இருக்கும் என்பதை விட போகும் என்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கறாங்க. உட்கட்சி பூசல்லாம் விட்டுருங்கம்மா. முக்கியமான நபர்கள், அதாவது ராகுல் காந்தியோட யாரும் பேச முடியாது. அவர் வாரத்துக்கு 2 நாள் போன்லயாவது பேசக்கூடிய நபரில் ஒருவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டில் பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னொருவர் அங்க கேரளால கேசி வேணுகோபால். பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ற பைத்தியக்கார உளறல் தான் இந்த ஓட்சோரி. அதைத்தான் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கார். அவர் கொடுத்த டேட்டா வச்சுதான் பேசினார். ஸோ பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியுடைய முக்கியமான இந்திய அட்வைசர்ல ஒருத்தர். அவர் கொடுக்கறது தான் பேசுறார். ஆனால் அவர் விஜயோடு போனால் நல்லது என்று பார்த்தார். இது அவர் தனியாக முடிவு பண்ணல. ராகுல் காந்திக்கு அட்வைசரி கமிட்டின்னு ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10ல மிக முக்கியமான 4-5 பேர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, கேசி வேணுகோபால்னு சொல்லிட்டு கேரளாவை சேர்ந்தவர், ஜெயராம் ரமேஷ்னு கேரளாவை சேர்ந்தவர்,